5000 பேர் வாக்களிக்க வாருங்கள் என்று கூப்பிடும் போது ஒரு ஜனநாயக நாட்டிலே, முழு சுதந்திர நாடு என்று பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு தேசத்தில் 33-35 விழுக்காடு வாக்குப்பதிவை செய்ய வராத தேசம் இது. அதிலேயே 20-25 விழுக்காடு கள்ள வாக்கு இருக்குது. அந்த தேசத்தில் வாக்கை பதிவு செய்ய வராத ஒரு தேசத்தில் தன் வாழ்க்கையை முடிக்க, வாழ்க்கையை அர்ப்பணிக்க, உயிரையை கொடையாக கொடுக்க வீரமிக்க இளைஞர்கள் ஓடி ஓடி வந்து அந்த தலைவனின் பின்னால் இருக்கிறார்களே, அது தேசம், அது நாடு. நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க அந்த அர்ப்பணிப்பை செய்ய சொல்லல. உங்களை ஆயுதமேந்தி வாருங்கள், எல்லோரும் உயிரை கொடையாக தாருங்கள் என்று சொல்லல. உங்கள் உணர்வை தாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள், அது போதும். நீங்க நாடு தமிழீழ நாடு அடைவதற்கு போற நாடு அடைஞ்சாச்சு, நாடு அடைஞ்சாச்சு. சர்வதேச நாடுகளை, உலக அரங்கத்தை, தமிழீழ நாட்டை அங்கீகரிக்க வைக்க வேண்டிய போராட்டத்தை தான், அந்த அரசியலை தான் நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. நாடு அடையலும் நீங்க யாரும் நினைக்க வேண்டாம், அடைஞ்சாச்சு. நாடு அடையாமையா அங்க மருத்துவத்துறை இருக்குது, கல்வித்துறை இருக்குது, அங்க காவல்துறை இருக்குது, நீதித்துறை இருக்கிறது. அடையாமையா எங்களுடைய எல்லை 15 கிலோமீட்டருக்கு இங்க இருக்கும் போது அவன் அதுக்கு அங்கிட்டு இந்தாங்க 15 கிலோமீட்டர் சேர்த்து வச்சுக்கோங்கன்னு மதமாட்சியிலிருந்தே எங்களுக்கு நாடு வச்சு கொடுத்திருக்கான். சிங்களை அவன் கொடுத்துட்டான். அவன் எல்லை வைத்து இதுக்கப்புறம் என் வண்டி வராது, உங்க வண்டி இங்க வர வேணா, நான் இங்கே நின்னுக்கிறேன், நீங்க அங்கேயே இருந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டான். அதை நீங்க உணர்ந்து கொள்ளணும். நாடு அடைந்தாச்சு. இனி எல்லை விரிவாக்கமும் உலக அங்கீகாரம் தான் எங்களுக்கு அவசியப்படுகிறது. என் அன்பு உறவுகளை, ஒன்றைத்தான் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு வீரன் இருந்த தேசிய இனத்தின் பிள்ளைகள் நீங்கள். எங்க ஐயாவோட சொன்னாங்க, ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் போன்ற மாபெரும் தமிழ் வீரர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளாக இந்த இனத்தில் வீரனே இல்லையா? பிரபாகரன் மட்டும்தான் வீரனா? அப்படின்னா பிரபாகரன் மட்டும்தான் வீரன். காரணம் என்ன? இந்த நாட்டு கடாரன் வந்தான், வாதாபி வென்றான், தாய்லாந்த போய் பிடிச்சான், அங்க பிடிச்சான், கடைசியா உள்ள இடத்தை விட்டு ஓடி போனான். என் பாட்டனர்கள் எல்லாம் தோற்று போனார்கள். என் அண்ணன் மட்டும்தான் தான் வாழ்ந்த மண்ணை, தான் பிறந்த மண்ணை, தன் தாயகத்தை இழந்து விடாமல் அந்த நாட்டை அடைவதற்கு, பாதுகாப்பதற்கு, கட்டி எழுப்பதற்கு போர் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரே வீரன் அண்ணன் மட்டும்தான். அதனாலதான் நாங்க சிறந்த வீரன், இந்த இனத்தில் தோன்றிய மாவீரன் அவரை குறிப்பிடுறோம். அப்படி ஒரு வீரன் எறிந்த தேசிய இனத்தின் பிள்ளைகள் நீங்கள், நாம் வீர தமிழினமா அல்லது சோர தமிழினமா என்று முடிவு செய்ய வேண்டிய தருணம் இது. உன் இன வரலாற்றில், ஒரு தொன்மை பெருமை மிக்க ஒரு இன வரலாற்றில், நம் இனத்தில் நாம் சிங்களனிடம் அடிபட்டு செத்தோம், அழிந்தோம் என்று வர வேண்டுமா, சிங்களனை வென்று நாடு அடைந்தோம் என்று வர வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நான் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த